கங்கா செய்யறது யாருக்கெல்லாம் இரிட்டேட்டிங்கா இருக்குதோ அவங்களால வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இப்ப வர வர கங்காவை பார்த்தாலே எரிச்சலா இருக்கும் போல இருக்கு. அவ்வளவு தூரத்துக்கு அவங்க பண்ற விஷயங்கள் இருக்குது. இவங்க மாறுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறிதான். ஏன்னா இவங்க மாறுற மாதிரியே தெரியல. திரும்ப திரும்ப அவங்க பேசுற விஷயங்கள் தான் சரி, அவங்க சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இவங்க மாத்த முடியாது அப்படின்றதா உண்மை. இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடைக்கானல்ல காவிரியோட ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு வீடு இருக்கு இல்லையா? சோ அந்த வீட்டுக்கு தான் இப்ப இடையில பிரச்சனை வந்துச்சு. இப்போ அந்த வீட்டுக்கு பின்னாடி ரொம்ப குடிகாரங்கள் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விஷயத்தை நம்ம இப்படியே ஈஸியா எடுத்துக்க வேணாம், நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி தான் ஆகணும், அங்க வாட்ச்மேன் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஆனா காவேரி விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம வாடகைக்கு விட்டோமோ அதே மாதிரி வாடகைக்கு விட்டுருவோம், அந்த வாடகை பணத்தை அங்க பாத்துக்கிறவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். சோ அது போக மிச்சம் இருக்கிற காசை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த வீட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி காவேரி விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த விஷயத்தை சொல்றாங்க. கங்கா அப்பையும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது, இப்போதைக்கு இந்த வேலை, இதெல்லாம் உங்க வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப சாரதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, காவேரி சொல்றது கரெக்டா தான் இருக்குது, காவேரி விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்து கரெக்டா தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. ஏன்னா இது ஒரு நல்ல ஐடியா. சும்மா இருக்கணும், சும்மா இருக்கிறவங்க நாளைக்கு குடிக்காரங்க வெளியே குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அவங்களே என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு உள்ள குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது சிக்கல் அப்படின்றத மனசுல வச்சுட்டு தான் அவங்க சொல்றாங்க நம்ம காவேரி விஜய். ஆனா அதை கங்கா புரிஞ்சுக்காம அவங்க இப்படி ஒரு பிரச்சனை பண்றாங்க. அண்ட் கடைசி பகுதியில் பாத்தீங்கன்னா குமரனை பத்தியும் கொஞ்சம் பேசுறாங்க. அப்பப்ப பாட்டி சொல்றாங்க, குமரனுக்கு போன் பண்ணி கங்கா, குமரன் எப்படி இருக்கான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், எப்ப வரானா, எப்ப வேலை முடியும், அவன் கூட நான் பேசணும், அவனை பார்க்கணும், ஒரு வீடியோ கால் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சோ குமரனை பத்தின கொஞ்சம் டாக் ஓடுது. நான் இப்பதானே போயிருக்காரு, சோ கொஞ்ச நாளைக்கு அவரை பத்தின விஷயங்கள் அப்படியே வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிவின் யமுனா இவங்க ரெண்டு பேரோட ஆட்டிடியூட், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறதா இருக்கட்டும், யமுனாவோட கேரக்டரா இருக்கட்டும், இதெல்லாம் பிடிக்காத நம்ம நிவினோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ அவ கூட சேர்ந்து வாழ்ற மாதிரி எனக்கு தெரியலப்பா, அவங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு என்னமோ இந்த குடும்பம் சரிப்பட்டு வராதுன்னு தோணுது, ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் வாழணும், வாழ்றதுதான் முக்கியமான விஷயம், சோ அதெல்லாம் விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் ஃபைட் போட்டுக்கிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல, அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீ அவளை டைவர்ஸ் பண்ணிரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. இதை கேட்ட நிமினுக்கு செம்ம ஷாக்கு. அதே மாதிரி அவங்க யமுனாவும் உட்காந்து ஓரமா நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அம்மா என்ன பேசுறாங்க, என்ன ஓதுறாங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சோ அவங்க சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, இவ குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா, இவ நமக்கு வேணாம், இவளை நம்ம டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, யமுனாவுக்கு கோவம்னா கோவம் இன்னும் மட்டும் வருது. சோ அதை போய் அவங்களால வெளியே காட்டிக்க முடியல. ஆனா இப்ப நிவினோட பதிலுக்காக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிவின் கொடைக்கானல், அவரும் கொடைக்கானல் போறாரு. ஏன்னா அவர் சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், போட்டோகிராஃபி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி அவரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுனால சோ அவரும் ஊர்ல இருந்து அங்க போறாரு. சோ இதுக்கப்புறம் எபிசோட் ரொம்பவே நல்லா இருக்க போகுது. அப்புறம் எல்லாருமே கொடைக்கானலுக்கு ட்ரிப் போறாங்க. என்ன எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டை போய் பார்ப்போம், யாராவது ஒரு நல்ல ஆள் கிடைச்சாங்க அப்படின்னா போய் அவங்க கிட்ட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த பிக் பாஸ் ஓடுற வர கண்டிப்பா சீரியலை ரொம்ப மொக்கையா தான் கொண்டு போறாங்க அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.